திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன். உறங்கச் செல்லவில்லையா வந்தியத்தேவா? அலங்காரர் கேட்டார். இல்லை சுவாமி, சிறுத்தை ஒன்று ஆலயத்திற்கு வந்து அச்சுறுத்தியது என்றவன் அடுத்து இளவரசர் ஆதித்த கரிகாலனை பற்றி சொல்வதற்கு எத்தனித்த பொழுதுதான் குதிரையின் மீது அமர்ந்திருந்தவர்கள் வேட்டிகளிலும் கைகளிலும் இரத்தக்கரையை பார்த்தான் வந்தியன். சட்டென்று சொல்ல வருவதை தொடராமல் நிறுத்தி கொண்டான். அருங்குணத்திற்கு போனவர்கள் விடியலில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நடுநிசியிலேயே வந்து விட்டார்களே, அவர்களின் ஆடைகளில் ஏன் இரத்தக்கரை இருக்கின்றது? உண்மையிலேயே அருங்குணத்திற்குத்தான் சென்றார்களா, இல்லை யாரையாவது கொன்றுவிட்டு வருகிறார்களா? ஐயோ, இளவரசர் ஆதித்த கரிகாலனே இங்கு முகாமிட்டிருக்கின்றார், அவருக்கு ஏதாவது தீங்கிழைத்து விட்டார்களா? ரகசியமாக செயல்பட்டு இவனை இயக்கிக் கொண்டிருக்கும் கூட்டம் எதற்காக இவனை வனமகாதேவி ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்று முதிய தினம் முதல் மூளையை குழப்பிக் கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு அன்று இரவு ஏதோ அதிபயங்கர சதி ஒன்றை அவர்கள் அரங்கேற்றி இருப்பதாகவே தோன்றியது. என்னை இங்கே ஆலயத்தில் தனியாக தங்க வைத்துவிட்டு அலங்காரர் அவர்கள் இருவரையும் எங்கோ அழைத்துச் சென்றிருக்கிறார். அருங்குணம் போவதாக கூறியதெல்லாம் என்னை ஏமாற்றுவதற்கே என்று வந்தியத்தேவன் எண்ணினான். வந்தியத்தேவன் உறங்காமல் விழித்திருப்பதைக் கண்டதும் அந்த குதிரை மனிதர்களுக்கு இருப்பை கொள்ளவில்லை. அலங்காரரே, நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவனை திரும்பி பாராமல் அவர்கள் வந்த வழியிலேயே விரைந்து சென்றனர். நாளை விடியலில் வனமகாதேவிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், எனவே நானும் உறங்கச் செல்லுகிறேன் என்றபடி அலங்காரர் தன் குடிலுக்குள் முடங்கிக் கொண்டார். வந்தியத்தேவன் யோசித்தபடியே நின்றிருந்தான். வந்திருந்த குதிரை மனிதர்களின் ஆடைகளிலும் கைகளிலும் படிந்திருந்த இரத்தக்கரை அவனது மனதை உறுத்தியது. இளவரசர் ஆதித்த கரிகாலன் நலமாக இருக்க வேண்டுமே என்று மனம் பதைக்க மீண்டும் ஒரு தீப்பந்தத்தை உருவிக்கொண்டு கெடிலம் நதிக்கரையில் ஆதித்த கரிகாலன் முகாமை நோக்கி ஓடினான். கெடில நதிக்கரையில் தோணி இருக்க அதன் உள்ளே 2 நிழல்கள் தென்பட்டன. ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் தான் பேசிக்கொண்டிருக்கின்றனர். கவலையுடன் விளக்கின் ஒளியில் குடிலின் திரை வழியாக அசையும் நிழல்களையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவன். மஞ்சத்தில் கிடந்த 2 தலைகளையும் அப்புறப்படுத்திய புதிய போர்வைகளை விரித்த ஆதித்த கரிகாலன் உறங்குவதற்காக பணியாட்கள் அதை தயார் செய்திருந்தனர். ஆதித்த கரிகாலன் தன் தலைக்கு இடக்கையால் முட்டு கொடுத்து பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலை போல் சயனித்திருக்க அவன் எதிரே இருக்கின்ற இருக்கையில் அமர்ந்திருந்தான் பார்த்திபேந்திர பல்லவன். ஆதித்த கரிகாலா, சிறுத்தையிடமிருந்து தப்பிய விவகாரத்தை வேண்டுமானால் யாருக்கும் சொல்லாமல் மறைத்து விடலாம். இப்பொழுது உன் தோணியிலேயே காவலுக்கு நின்றிருந்த வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டனர். அதை எப்படி மறைக்கப் போகிறாய்? காவலர்களின் குடும்பத்திற்கு பதில் சொல்ல வேண்டாமா? இப்படி எத்தனை காலம்தான் ஆபத்துகளையே சுவாசித்து கொண்டிருப்பாய்? இந்த லட்சணத்தில் ஊர் பெயர் தெரியாதவர்களையெல்லாம் உடனே நண்பர்களாக வேறு ஆக்கிக் கொள்கிறாய். பார்த்திபன் கடிந்து கொண்டான். சாளுக்கியர்கள், பாண்டியர்கள், வைதும்பர்கள், ஏன் நேற்று வரை நட்பு பாராட்டிய கங்கர்களும் திருமுனைப்பாடு கூட நமக்கு எதிராக இருக்கும் பொழுது இந்த சதிகாரர்களுக்கு யார் என்று நான் சுட்டிக்காட்ட முடியும்? இளவரசனாக பிறந்தே என்ன, அது என் தவறா? பட்டத்து இளவரசன் என்றால் இது மாதிரி ஆபத்துக்கள் வரத்தான் செய்யும். நம்மால் என்ன செய்ய இயலும்? வருவதை எதிர்கொள்ள வேண்டியதுதான், ஆதித்த கரிகாலன் கூறினான். உண்மை. ஆனால் எதிரிகளால் பிரச்சனை என்பது அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியும். ஆனால் யோசித்துப்பார், உன்னை சுற்றி அரசியல் எதிரிகள் மட்டுமா இருக்கின்றார்கள்? தனிப்பட்ட முறையில் உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள் இல்லையா? இளங்கோப்பிச்சியின் மகன் கண்ணரதேவன் சோழ அரியணை தனக்கு கிட்டாத கோபத்தில் உள்ளான். பராந்தகர் காலத்திலிருந்து அரியணையை எதிர்பார்த்து பலருக்கு கிடைக்காமல் உன் தந்தையை நாடி வந்திருக்கிறது. நீயும் வேறு பட்டத்து இளவரசராகிவிட்டாய். உன்னை அரியணையில் ஏறாமல் தடுக்க உள்குத்துகளும் சூழ்ச்சிகளும் நிறையவே நடக்கும். அவர்களுக்கு நந்தியாக இருக்கும் உன்னை அப்புறப்படுத்துவதே அவர்களது குறிக்கோளாகவும் இருக்கும். எதிரிகளை விட உறவாடி கிடக்கும் துரோகிகளிடம்தான் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பார்த்திபேந்திரன் கூறினான். பார்த்திபேந்திரா, திடீரென்று நீ கூட உனது இடையில் உள்ள வாளை உருவி என் தலையை சீவலாம். நீ சீவிய பிறகு உன்னை நம்பினேன் என்று என்னை கொண்டு விட்டாயே என்று நான் நியாயமாக கேட்க முடியும்? நம்பிக்கையில்தான் வாழ்க்கை பயணமே ஓடுகின்றது. என் நிலையை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். இப்பொழுது கூட இன்னொருவன் என்னை கொல்வதற்காக வெளியே காத்திருக்கலாம். அதை பற்றி எல்லாம் கவலை காட்டினால் என் அன்றாட வாழ்க்கைதான் பாதிக்கப்படும். நிம்மதியாக உண்ணவும் முடியாது, உறங்கவும் முடியாது, ஆதித்த கரிகாலன் கூறினான். நீயே கூட என் தலையை வெட்டி வீழ்த்தலாம் என்று ஆதித்த கரிகாலன் கூறவும் சட்டென்று பார்த்திபேந்திரனை பயம் கவ்விக்கொண்டது.
தன்னை மறந்து தன் வாளை உருவி ஆதித்த கரிகாலனை வெட்டி விடுவோமோ என்று பயந்தவன் போல் தன் வாளை உருவி அருகே இருந்த சிறிய முக்காலின் மீது வைத்தான். அவன் நிமிர்ந்து பார்த்த பொழுது குடிசையின் திரையில் சிறிதாக அமைக்கப்பட்டிருந்த அந்த சாளரத்தின் வழியாக வெளியே நோக்கினான். கரையில் நின்றபடியே தோணியை வெறுத்து பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் அவனுடைய கண்களில் பட்டான். நண்பா, உன் யூகம் சரி. உன்னை கொல்ல வெளியே ஒருவன் காத்திருக்கின்றான் என்றான் பார்த்திபேந்திரன். நண்பா, உன்னுடைய யூகம் சரி. உன்னை கொல்ல ஒருவன் காத்திருக்கின்றான் என்று பார்த்திபேந்திரன் கூறியதும் தலைக்கு இடதுகையால் முட்டுக் கொடுத்து சயனித்திருந்த ஆதித்த கரிகாலன் திடுக்கிட்டு தலையை உயர்த்தி பார்த்திபனை பார்த்தான். இதோ இங்கே வந்து குடிலின் சாளரத்தின் வழியாக வெளியே பார், யார் நிற்கிறார்கள் என்று பார்த்திபேந்திரன் கூற ஆதித்த கரிகாலன் துள்ளி எழுந்து பரபரப்புடன் சாளரத்தின் வழியாக பார்த்தான். அங்கே வந்தியத்தேவன்தான் நின்று கொண்டிருந்தான். இப்பொழுது என்ன சொல்லுகிறாய்? உன்னை சிறுத்தையிடமிருந்து காப்பாற்றியதற்கு அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டாயே. நான் கூட ஒரு முனிவரின் கதையை கூறி உன்னை தடுத்தேன். பார்த்தாயா, நட்பை பெற்றவுடனேயே உன்னை கொல்ல வந்து நிற்கின்றான் பார்த்திபேந்திரன் கூற ஆதித்த கரிகாலன் மீண்டும் தனது படுக்கையில் சரிந்தான். அவன் அங்கு நிற்பதால் என்னைத்தான் கொலை செய்ய வந்திருக்கிறான் என்று எப்படி அவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? ஆதித்தன் கேட்க பார்த்திபன் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். எனக்கென்ன தெரியும், இப்போதுதான் அவன் அறிமுகமானான். உடனேயே நம்மை பின்தொடர்ந்து வந்து நமது தோணியை எதற்காக நோட்டமிட்டு கொண்டு நிற்க வேண்டும்? நான் அனுப்பிய ஆட்கள் உன்னை தீர்த்து கட்டினரா என்று அவன் அறிவதற்காக கூட வந்திருக்கலாம் பார்த்திபன் கூற அவனுக்கு பதிலளிக்க வாயெடுத்த ஆதித்த கரிகாலனின் கவனம் வெளியே ஏற்பட்ட இரைச்சலால் சிதறியது. நான் இளவரசரை பார்த்தே தீர வேண்டும், மிகவும் அவசரம். வந்தியத்தேவன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள், அவருக்கு என்னை தெரியும். வெளியே வந்தியத்தேவனின் குரல் கேட்டது. கொல்ல வந்தவன் இப்படித்தான் ஆர்ப்பாட்டம் செய்து அனர்வின் கவனத்தையும் ஈர்ப்பானா? பார்த்திபேந்திரனை கேட்ட ஆதித்த கரிகாலன் காவலர்களுக்கு குரல் கொடுத்தான். யாரெங்கே? அவனை உள்ளே அனுமதியுங்கள். தனது வெண்கல குரலில் ஆதித்த கரிகாலன் கட்டளையிட வெளியே நிசப்தம் நிலவியது. பிறகு தோணி இப்படியும் அப்படியுமாக அசைய வந்தியத்தேவன் படகில் இறங்கிவிட்டான் என்பதை அது அவர்களுக்கு உணர்த்தியது. இருவரும் குடிலின் வாயிலில் திரையை வெறிக்க அதை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் வந்தியத்தேவன். நல்ல கம்பீர முகம், கூர்மையான கண்கள், பிடரி வரையில் நீண்டிருந்த சுருள் முடிகள், இதழின் மீது வழிந்திருந்து நுனியில் சுருண்டிருந்த மீசை, பறந்து விரிந்து மலையாக குவிந்த தோள்கள், மலை உச்சியிலிருந்து பாயும் பச்சை அருவிகள் போல அவனது தசைகள் முறுக்கேறி கீழே இறங்கி இருந்தன. செவியில் 2 வளையங்கள் என்று ஆதித்த கரிகாலன் மற்றும் பார்த்திபேந்திரனின் இளமைக்கும் சவால் விடும் வண்ணம் இருந்தான் வந்தியத்தேவன். பார்த்திபனும் கம்பீரத்தை கொண்டிருந்தாலும் மற்ற இருவரையும் விட உயரத்தில் சற்றே குறைவானவனாக இருந்தான். நல்ல கோதுமை நிறமும் அகன்ற கன்னங்களும் தீர்மையான நாசியும் கொண்டிருந்தான். முகத்தில் எப்பொழுதும் ஒருவித சலிப்பும் சினமும் படர்ந்திருக்கும். ஆதித்த கரிகாலன் சற்றே கருத்த தேகத்தை கொண்டிருந்தாலும் முகத்தில் ராஜகலை தாண்டவமாடிக்கொண்டிருக்கும். பார்த்திபேந்திரனோட உயரமாக இருந்தான். அவன் முகத்தில் எப்பொழுதும் ஒரு பரபரப்பும் அவசரமும் குடிகொண்டிருக்கும். மூவரில் வந்தியத்தேவன்தான் மிகவும் உயரமானவனாக இருந்தான். இருப்பினும் மற்ற இருவரிடமும் இல்லாத ஒன்று அவனிடம் இருந்தது. அவனது தடித்த இதழில் விளைந்து கொண்டிருந்த ஒரு வகை குறும்பு சிரிப்பு. முதட்டில் பதட்டம் தோன்றிய போது கூட இதழ்களில் அந்த குறுநகை மாறாமல் அப்படியே இருந்தது. என்ன விஷயம் வந்தியத்தேவா? எதற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? அப்படி தலைபோகும் விஷயம் என்ன? வேண்டுமென்றுதான் தலைபோகும் விஷயம் என்ற சொற்றொடரை பிரயோகப்படுத்தினான் ஆதித்த கரிகாலன். அவனது முகபாவத்தை கூர்ந்து கவனித்தான். தொந்தரவு செய்வதற்கு மன்னித்து விடுங்கள் இளவரசி, வேறு வழி இல்லை. தாங்கள் ஆலயத்திலிருந்து விடைபெற்று சென்ற பின் நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென்று அரவம் கேட்டது. வெளியே சென்று பார்த்த பொழுது அந்த ஆலயத்தை பராமரிக்கும் அலங்காரரின் உறவினர்கள் 2 குதிரையில் வந்திருந்தனர். மாலையிலேயே அவர்கள் அலங்காரரை அழைத்து கொண்டு உடல் நலமில்லாத உறவினர் ஒருவரை காண்பதற்காக சென்றதாக அவர் கூறினார். விடியலில் வருவதாக கூறி சென்றவர்கள் நடுநிசையிலேயே வந்துவிட்டார்கள். அந்த அரவத்தை கேட்டுத்தான் நான் கண் விழித்தேன். அலங்காரருடன் வந்திருந்த அந்த 2 பேரின் வேட்டியிலும் இரத்தக்கரைகளும் கைகளிலும் இரத்தக்கரை. அவர்களை பார்த்ததும் எனக்கு ஐயமாக இருந்தது. தங்களுக்கு ஆபத்து ஒன்றுமில்லையே என்பதை விசாரிப்பதற்காகத்தான் வந்தேன். வந்தியத்தேவன் கூற ஆதித்த கரிகாலனின் முகத்தில் வியப்பு. அவர்களை நீ பார்த்தாயா? அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆதித்தன் கேட்க
வந்தியத்தேவன் தலையசைத்தான். அவர்களை முன்பு நான் பார்த்ததில்லை. முற்றிலும் புதியவர்களாக இருந்தார்கள். ஒருவேளை அலங்காரரை விசாரித்தால் ஏதாவது தகவல் கிடைக்கலாம், வந்தியத்தேவன் கூறினான். சோழ இளவரசன் மீது நீ காட்டும் அக்கறைக்கும் பரிவிற்கும் நன்றி. நீ கூறியபடியே இளவரசரின் காவலர் இருவர் இங்கே கொலை செய்யப்பட்டு அவர்கள் தலைகள் மட்டும் துண்டிக்கப்பட்டு இளவரசரின் மஞ்சத்தில் வைக்கப்பட்டிருந்தன. வீரர்கள் அந்த காவலர்களின் உடல்களை தேடிச் சென்றிருக்கிறார்கள். நீ குறிப்பிட்டது போல புறவிகளில் இரத்தக்கரையுடன் வந்திருந்தனர் என்றால் நிச்சயம் அவர்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் தொடர்பு இருக்கக்கூடும். உடனடியாக அவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். ஆதித்தா, நான் இவருடன் சென்று வருகிறேன். காவல் படை தலைவர் திரிசடையன் வீரனை உனக்கு காவலாக இங்கே இருக்கிறேன். இது படுபாதக செயலை இப்படி செய்திருக்கிறார்களே, இதை செய்தவர்களை நாம் நழுவ விட்டுவிடக்கூடாது. பார்த்திபன் கூற ஆதித்த கரிகாலன் அவசரமாக எழுந்து தன் வாளுரையில் பட்டையை இடையில் கட்டிக்கொண்டு தன் வாளை அதில் செருகிக் கொண்டான். எதற்கு நீ இங்கே அமைதியாக உறங்கேன் என்ற பார்த்திபன் சட்டென்ற யோசனையுடன் வந்தியத்தேவனை திரும்பி நோக்கினான். ராமனை சீதையிடமிருந்து பிரிய மாயமானை அனுப்பியதாக கதை கூட இருக்கலாம். நீ என்னுடன் வருவதும் நல்லதே என்றவன் புறப்படுங்கள் என்று பொதுவாக கூக்குரலிட்டான். இன்று முழுவதும் எனக்கு சிவராத்திரிதான். பார்த்திபன் மனதிற்குள் நினைத்தாலும் இப்படி ஆதித்த கரிகாலனுக்கு தொடர்ந்து ஆபத்துக்கள் நேர்ந்து கொண்டிருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்திவிட்டது. ஆதித்த கரிகாலனுக்கோ வேட்டையாடுவதில் ஆர்வம் அதிகம். காடுகளை தேர்ந்தெடுத்து வேட்டையாட வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றான். திருக்கோவலூர் மலையமானோ அவனை அனுப்ப மறுக்கிறார். ஆதித்த கரிகாலன் இவன் மூலமாக அவரிடம் இறைஞ்சி சம்மதம் வாங்கச் சொல்லுகின்றான். திருக்கோவலூர் மலையமானும் இவனை நம்பித்தான் ஆதித்த கரிகாலனை வேட்டையாடுவதற்கு அனுப்புகிறார். இவன் பொறுப்பில் இருக்கும் பொழுது ஆதித்த கரிகாலனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் திருக்கோவலூர் மலையமானுக்கு பதில் சொல்வதிருக்கட்டும், சோழர்களுக்கு யார் பதில் சொல்வது? ஏற்கனவே இவனை கண்டால் இளைய பிராட்டி குந்தவைக்கு பிடிப்பதில்லை. இவனை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறாள். இந்த நிலையில் ஆதித்த கரிகாலனுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் இவனையல்லவா முதலில் ஐயப்படுவார்கள். ஆதித்த சோழன் பல்லவ மன்னன் அபராஜித பல்லவனை கொன்று அவனுடைய தங்கை திருபுவன மாதேவியை பலவந்தமாக திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்தே இரு ராஜ்யங்களுக்கும் இடையில் பனிப்போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சோழர்களை வெறுக்கும் பல்லவ பிரஜைகள் ஆதித்த கரிகாலனை மட்டும் தங்களில் ஒருவராக நினைக்கின்றார்கள். ஆதித்த கரிகாலனும் இவனை நண்பனாக ஏற்று அதன் மூலம் சோழ பல்லவ ஒற்றுமையை நிலைநாட்டியிருக்கிறான். சோழ நாட்டில் பலருக்கு இந்த நட்பு கண்களை உறுத்துகிறது என்பதை பார்த்திபன் அறிவான். ஆதித்த கரிகாலன் இருக்கும் வரையில்தான் தனக்கு மதிப்பு என்று அவன் அறிந்திருந்தான். எனவேதான் அவனை கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்தான். புதிதாக யாராவது ஆதித்த கரிகாலனை அணுகினால் அவர்களை பற்றி தீர விசாரித்த பிறகே அவனிடம் அருகே விடுவான். வந்தியத்தேவன் தான் சிறுத்தையுடன் போராடி ஆதித்த கரிகாலனை காப்பாற்றி அவன் மனதில் நேரடியாக இடம்பெற்றிருந்தான். நல்ல வேளையாக இவன் வந்து அம்பெய்தி சிறுத்தையை கொண்டிருந்தான். வந்தியத்தேவனை சிறுத்தையை கொண்டிருந்தால் இந்த வேளையில் தனது அந்தரங்க ஆலோசகராகவே அவனை ஆதித்த கரிகாலன் நியமித்திருப்பான். 4-5 காவல்காரர்களை தோணிக்கு காவலாக நிறுத்திவிட்டு வந்தியத்தேவனுடன் ஆதித்த கரிகாலன், பார்த்திபன், திரிசடையன் வீரன் ஆகியோர் வனமகாதேவி ஆலயத்திற்கு கெடிலத்தின் கரை ஓரமாகவே சென்றனர். ஆலயத்தை இவர்கள் அடைந்த பொழுது விடுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. இரவு ரோந்துக்காரர்கள் பகல் பொழுது காவலர்களை கண்டதுமே உறங்குவதற்கு தயாராக இமைகள் தாமே மூடுவது போல் கோட்டான் தலைமையிலான இரவு பறவைகள் மரங்களின் இருளுக்கு பக்திக்கு நடந்து தங்களது தலைகளை சிறகுனுள் பொய்த்து கொள்ள தொடங்கியிருக்க, ஆணைச்சாத்தன்களும் காகங்களும் கூடுகளில் இருந்து 2 கால்களால் தத்தி தத்தி நடந்து வந்து மரக்கிளைகளில் அமர்ந்து அன்றைய நிகழ்வுகளை பற்றி ஆலோசித்து கொண்டிருந்தன. அவற்றின் கூக்குரல்களும் இனிமையான மலர்களின் நறுமணமும் பனிபடர்ந்த பச்சை புல்லின் ஈரமும் குளிர்ந்த காற்றும் உறக்கமில்லாமல் சிவந்திருந்த அனைவரது கண்களுக்கும் குளிர்ச்சியை ஊட்டின. அந்த விடியலில் அலங்காரர் வனமகாதேவி சந்நிதியை சுத்தம் செய்து வாயிலில் கோலமிட்டு தீபங்களை ஏற்றி தெய்வீகமாக வைத்திருந்தார். வனமகாதேவியின் மூர்த்தத்திற்கு எந்தவித அலங்காரமும் இல்லாமல் ஒரு மஞ்சள் சேலை மட்டுமே உடுத்தப்பட்டிருந்தது. விடியலில் அபிஷேகம் என்று அலங்காரர் கூறியது வந்தியத்தேவனுக்கு நினைவுக்கு வந்தது. அலங்காரர் குடிலில் இருப்பார், நான் சென்று அவரை அழைத்து வருகிறேன். வந்தியத்தேவன் குதிலை நோக்கி நடக்க அவன் பின்னித் தொடர்ந்தான் பார்த்திபேந்திரன்.
குடிலின் உள்ளே யாரும் இல்லை. உள்ளே நுழைந்த வந்தியத்தேவன் திடுக்கிட்டு விட்டான். அவனது வாள் அந்த உரையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. இவனது வாளின் உரையை காணவில்லை. எங்கே அந்த அலங்காரர்? பார்த்திபேந்திரன் கேட்க தனக்குள் யோசித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் அவன் கேள்வியை கவனிக்கவில்லை. உன்னைத்தான் கேட்கிறேன் வந்தியத்தேவா, அலங்காரர் எங்கே? சற்றே காட்டத்துடன் ஒலித்த பார்த்திபனின் குரல் அவன் சிந்தனையை கலைக்க அவனை ஏறிட்டு பார்த்தான் வந்தியத்தேவன். பல்லவ இளவரசே, விடியலில் வனமகாதேவிக்கு அபிஷேகம் செய்யப்போவதாக கூறினார். ஒருவேளை நீர் கொண்டுவதற்காக கெடில மாற்றிற்கு சென்றிருக்கலாம் என்றான். ஒருமுறை தனது பார்வையை குடலை சுற்றி ஓடவிட்ட பார்த்திபன் மீண்டும் வெளியேறி வந்தியத்தேவன் குழப்பத்துடன் அவனை பின்தொடர்ந்தான். ஆலயத்தின் முன்பாக வீற்றிருந்த ஆதித்த கரிகாலன் மற்றும் திரிசடையன் வீரன் ஆகியோருடன் மீண்டும் அவர்கள் இணைந்த பொழுது கோவிலை சுற்றி அடர்ந்திருந்த செடிகள் மற்றும் புதர்களிடையே சலசலப்பு. அனைவரது பார்வையும் அந்த பக்கமாக நோக்க தோளில் நீர்க்குடத்துடன் வாயில் ஏதோ துதிகளை முணுமுணுத்தபடியே அலங்காரர் வந்தார். வந்தியத்தேவனுடன் நிற்கும் 3 பேரையும் பார்த்தவுடன் அவருடைய முகம் வெளியேறியது. சட்டென்று நின்றவர் பின் சுதாரித்து கொண்டு அவர்களை வரவேற்றார். வாருங்கள், அபிஷேகத்தை காண வந்திருக்கிறீர்களா? இதோ தொடங்கி விடுகின்றேன் அலங்காரர் கூற 4 அடிகள் நகர்ந்து வந்து அவரது வழியை மறைத்து கொண்டு நின்றான் பார்த்திபன். தேவிக்கு அபிஷேகத்தை நிதானமாக நடத்தலாம். நடுநிசையில் நடைபெற்ற இரத்தாபிஷேகத்திற்கு காரணமான அந்த 2 குதிரை வீரர்கள் யார்? அவர்களுடன் நீர் எங்கே சென்று வந்தீர் என்றதும் அலங்காரர் திடுக்கிட்டு வந்தியத்தேவனை பார்த்தார். இது உன் வேலையா என்பது போல் பார்த்தவர் பார்த்திபேந்திரனை கலக்கத்துடன் நோக்கினார். ஐயா, 4 வலிமை மிக்க வாலிபர்களிடையே முதியவனாக நான் நிற்கின்றேன். 4வருமே உருண்டு திரண்ட உடற்கட்டுடன் போர் வீரர்களாக காட்சி தருகின்றீர்கள். உங்கள் தோற்றங்களை பார்த்தாலே எனக்குள் வீதி கிளம்புகிறது. நானோ ஒரு துறவி. நான் யார் என்று தெரியவில்லை. உங்களை பார்த்தால் அரசகுலத்தவரை போல் தோன்றுகிறது. தாங்கள் கேட்பதை சற்று விளக்கமாக கூறினால் எனக்கு பதில் கூற இயலும். நிதானமாக சொற்களை அளந்து பேசினார் அலங்காரர். பெயர் அலங்காரர், அதனால்தான் அலங்காரமாக பேசி அவகாசம் வாங்கி பார்த்திபனுக்கு என்ன பதிலுரைப்பது என்று அவர் யோசிக்கின்றார். வந்தியத்தேவன் மனதிற்குள் நினைத்தான். இவர்தான் சோழ பட்டத்து இளவரசர் மற்றும் வடபுல சேனையின் மாதண்ட நாயகர் ஆதித்த கரிகாலன். நான் பல்லவ இளவரசன் பார்த்திபேந்திரன். இவர் வடபுல சேனையின் படைத்தலைவர் திரிசடை வீரன். வந்தியத்தேவனை நீரே அறிவீர். இப்பொழுது சொல்லுங்கள், நேற்று மாலை இங்கே வந்து உங்களை இட்டுச் சென்ற அந்த 2 வீரர்கள் யார்? ஒரு பொறுப்பான வீரர். இளவரசே, இந்த பொட்டல் காட்டிற்கு என்னை தேடி யார் வருவார்கள்? என்னை தேடி யாரும் வரவில்லை. நானும் யாருடனும் எங்கும் செல்லவில்லை. அலங்காரர் சொல்ல சொல்ல வந்தியத்தேவன் திடுக்கிட்டு விட்டான். மாலையில் புறப்பட்டு உடல் நலம் பாதித்த ஒருவரை சந்திக்கப் போவதாக கூறி சென்றாரே, நடுநிசையில் மீண்டும் வந்தார்களே. உங்களுடன் வந்தவர்கள் வேட்டியிலும் கைகளிலும் இரத்தக்கரைகள் இருந்ததே. வந்தியத்தேவன் கூற அவனை அலட்சியமாக பார்த்தார் அலங்காரர். கனவு ஏதேனும் கண்டாயா வந்தியத்தேவா? பல்லவ இளவரசே, நீங்கள் மட்டும் என்னுடன் குடிலுக்குள் வாருங்கள். இங்கே என்ன நடக்கிறது என்று உமக்கு நிரூபிக்கின்றேன் அலங்காரர் கூற பார்த்திபன் அவருடன் நடக்கத் தொடங்கினான். வந்தியத்தேவன் குழப்பத்துடன் ஆதித்த கரிகாலனை பார்க்க முந்தைய இரவு அவர்கள் கண்ணில் காணப்பட்ட சிநேகம் இப்பொழுது இல்லை. குடிலுக்குள் சென்ற அலங்காரர் குடிலின் மேற்கூரையில் செருகப்பட்டிருந்த ஓலை ஒன்றை உருவி எடுத்தார். பல்லவ இளவரசி, வந்தியத்தேவனின் நடவடிக்கைகள் புதிராக உள்ளன. நேற்று மாலை வனமகாதேவியை தரிசிக்க வேண்டுமென்று இங்கே வந்தான். ஆலயத்தின் வாயிலுள்ள திட்டில்தான் உறங்கினான். அவனது உடைவாள் உள்ளே இந்த ஓலையை கண்டெடுத்தேன். இந்த ஓலையில் இருந்த தகவல் என்னை குழப்பியது. அதை நான் கைப்பற்றி விட்டேன் என்பதால் என் மீது அவன் வீண் பழியை சுமத்துகின்றான். அலங்காரர் அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு பேசியபடியே அந்த ஓலையை பார்த்திபனிடம் கொடுத்தார். பார்த்திபன் அந்த ஓலையை வாசித்தான். உனக்கு இடப்படும் அடுத்த கட்டளை இது. சோழ இளவரசன் ஆதித்த கரிகாலனின் நட்பை நீ பெற வேண்டும். உன்னை வந்தியத்தேவன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டால் போதும். அவனது முழு நம்பிக்கையும் நீ பெற வேண்டும். அவனுடையே தங்கிவிடவும் வேண்டும். பார்த்தீர்களா, உங்கள் நட்பை பெற வேண்டும் என்பதற்காக இவன்
இங்கனம் என் மீது பழியை சுமத்தி தங்களிடம் அனுதாபத்தை பெற பார்க்கின்றான். அலங்காரர் தந்திரமாக பேச பார்த்திபேந்திரன் யோசனையுடன் நின்றான். இவன் நினைத்தது போல் வந்தியத்தேவன் பின்புலமாக ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த ஓலையை காட்டி இப்போதே அவனை கைது செய்து ஆதித்த கரிகாலனிடமிருந்து அவனை விரட்டி விடலாம். ஆனால் இவன் பின்பாக ஒரு கூட்டமே செயல்படுவது போல் தோன்றுவதால் இவனை அருகிலேயே வைத்து அவனது நடவடிக்கைகளை கண்காணித்தால் என்ன, அவனுக்கு கட்டளைகளை இடும் மனிதர்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் என்ன, சதிகாரர்களின் ஊற்றுக்கண் யார் என்பதை அறியலாம் அல்லவா? அதுதான் சரியான வழி. அலங்காரரே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. மயிரிழையில் நீர் தப்பினீர், இல்லையெனில் உங்களை இப்பொழுதே கைது செய்திருப்பேன். இந்த ஓலையை நீர் என்னிடம் காட்டிய விஷயம் வந்தியத்தேவனுக்கு தெரிய வேண்டாம். இதை அந்த வாழ் உரையிலேயே வைத்து விடுங்கள். நாம் பேசியது எதுவும் அவனுக்கு தெரிய வேண்டாம். வந்தியத்தேவனை நான் எங்களுடன் அழைத்துச் சென்று விடுகின்றேன் என்ற பார்த்திபேந்திரன் குடிலை விட்டு வெளியேறினான். ஆதித்த கரிகாலனை நோக்கி சென்ற அவனை வந்தியத்தேவன் ஓர கண்களால் பார்த்தான். ஆதித்த கரிகாலா, அலங்காரர் கூறுவது உண்மை. அவர் இரவெல்லாம் தன் குடிலில்தான் இருந்திருக்கின்றார். வந்தியத்தேவன் கனவு ஏதோ கண்டிருக்க வேண்டும். ஆனால் வந்தியத்தேவன் மாதிரி பொறுப்பான வீரன் நமக்கு மிகவும் அவசியம். அவர் நம்முடன் இருந்தால் உன் பாதுகாப்பு இன்னும் பலமாக இருக்கும் என்று தோன்றுகின்றது. நண்பா வந்தியத்தேவா, சோழ இளவரசரின் பரிவாரத்தில் இணைவதில் உனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லையே? பார்த்திபன் கேட்டதும் ஆதித்த கரிகாலனின் முகம் மலர்ந்தது. ஆக தோணியில் நடந்த சம்பவங்களுக்கும் வந்தியத்தேவனுக்கும் தொடர்பில்லை என்பது நிரூபணமாகிவிட்டதல்லவா? எனக்கு மனதில் இருந்து பெரிய பாரம் இறங்கியது போல் உள்ளது. வா வந்தியத்தேவா, இனி நீ எனது நெருங்கிய நண்பன். நான், நீ, பார்த்திபேந்திரன் மூவரும் இனி இணைபிரியாமல் இருக்கப் போகின்றோம் என்று கூறிய ஆதித்த கரிகாலன் அவரை தாவி அணைக்க வந்தியத்தேவனும் தன் உறுதியான கைகளால் அவனை அணைத்து கொண்டான். ஆதித்த கரிகாலனின் அணைப்பில் கட்டுண்டு இருந்தாலும் பார்த்திபேந்திரனை சுட்டெரிக்கும் பார்வை, தன் முதுகை துளைக்கும் உணர்வு அவனுக்கு தோன்றியது. எப்படி திடீரென்று மனம் மாறினான் பார்த்திபேந்திரன்? அலங்காரர் அவனை உள்ளே அழைத்துச் சென்று என்ன கூறினார்? புறப்பட ஆதித்தா, விரிந்து விட்டது. நாம் சற்று ஓய்வெடுத்துக்கொண்டு வேட்டைக்கு செல்லுவோம். இன்றுடன் நாம் வேட்டையாடுவதை நிறுத்திக்கொண்டு திருக்கோவலூருக்கு செல்லுகிறோம், பார்த்திபேந்திரன் கூறினான். 2½ நாழிகை ஓய்வு எடுத்து கொண்டு விட்டு அனைவரும் வேட்டைக்கு புறப்பட்டனர். பார்த்திபேந்திர பல்லவ படைத்தலைவன் திரிசடையன் வீரனுடன் வேட்டையாடும் குதிரைகளை பற்றி விவாரித்து கொண்டிருந்த சற்றென்று அவன் பாராத நேரத்தில் அருகில் நின்றிருந்த வந்தியத்தேவனின் செவியில் கிசுகிசுத்தான் ஆதித்த கரிகாலன். வந்தியத்தேவா, நீ நேற்று சொன்னது முற்றிலும் உண்மை. வனமகாதேவி ஆலயத்தின் அருகே புல்வெளியில் உறைந்திருந்த குருதி துளிகளை கண்டேன். நிலத்தில் ரத்தம் சிந்தி இருந்தது. அலங்காரர் எதையோ மறைக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது. பார்த்திபேந்திரன் அவரிடம் ஏமாந்து விட்டான். நீ கவலைப்படாதே, உன்னை முழுமையாக நான் நம்புகின்றேன். ஆதித்த கரிகாலன் கூறியதும் வந்தியத்தேவனின் உள்ளம் பதறியது. சோழ இளவரசன் உன் மீது நம்பிக்கை வைத்து நட்பை தருகிறான். ஆனால் நீயோ யாரோ இட்ட கட்டளையின் பெயரில் அவனிடம் நட்பை பெற்றிருக்கின்றாய். உண்மையை இளவரசரிடம் கூறி தன்னை யாரோ ஆட்டி வைக்கிறார்கள் என்று கூறிவிடலாமா என்று யோசித்தான். ஆனால் அவனை ஆட்டுவிப்பவர்கள் யார் என்று தெரியாமல் இவன் யாரை சுட்டி காட்ட முடியும்? தாங்கள் என்னும் காரியங்களை இவன் மூலம் செயலாற்றும் அந்த மனிதர்களை இவன் கண்டுபிடித்தால்தானே அவர்களை யார் என்று ஆதித்த கரிகாலனிடம் காட்ட முடியும். அவனுடைய மனம் குழம்பியது. காட்டையன் கொடுத்த ஓலையில் குறிப்பிட்டிருந்த கட்டளைப்படி இவன் ஆதித்த கரிகாலனின் நட்பை பெற்றுவிட்டான். அந்த சதிகாரர்களின் அடுத்த திட்டம் என்ன? இளவரசரின் உயிருக்கு இவன் மூலமாகவே ஆபத்து விளைவிப்பார்களோ? அப்படி ஒரு நிலை வந்தால் என்ன செய்யப் போகிறான் இவன்? புறப்படுங்கள், பார்த்திபேந்திரன் கூற வந்தியத்தேவன் வேகமாக குடிசைக்குள் ஓடிச் சென்று தன் வாளையும் வாளின் உரையையும் எடுத்துக்கொண்டான். வாளை உரையுள் சொருக நினைத்த பொழுது உள்ளே இருந்து காட்டையன் கொடுத்த ஓலை எட்டி பார்த்தது. வியப்புடன் அருகே நின்றிருந்த அலங்காரரை பார்த்தான். நீ ஆலயத்திலேயே இருந்திருந்தால் நான் உன்னை பற்றி அவர்களிடம் ஒன்றும் கூறியிருக்க மாட்டேன். ஒன்று, என்னுடன் வந்தவர்களை பற்றி இளவரசரிடம் பேசினால் மட்டுமே உன்னை காட்டுக் கொடுக்கும்படியாக நேர்ந்து விட்டது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் வந்தியத்தேவா, எங்களது சதி திட்டங்களின் ஊற்றுக்கண்ணாய் நீதான் இருக்கின்றாய். சோழரிடம் எங்களை நீ காட்டிக் கொடுத்தால் முதலில் சிக்கப் போகின்றவன் நீதான் என்பதை எண்ணி பார்த்து இனியாவது பொறுப்புடன் நடந்து கொள். உனக்கு கட்டளையிடுபவர்கள் உன்
பொறுப்பில்லாத்தனத்தினால் மிகவும் சினம் கொள்ளுகிறார்கள். அதனால் அடுத்த கட்டளை வருவதற்கு சற்றே தாமதம் கூட ஆகலாம். புத்தியுடன் நடந்து கொள் வந்தியத்தேவா. என்னால் கூற முடிந்தது அவ்வளவே. அலங்காரர் கூற பதில் பேசாமல் குடிசையை விட்டு வெளியேறி ஆதித்த கரிகாலனை நோக்கி நடந்தான் வந்தியத்தேவன். வேட்டையை முடித்து கொண்டு தாங்கள் கொண்டிருந்த விலங்குகளையும் பறவைகளையும் பணியாட்களின் வசம் ஒப்படைத்துவிட்டு தோணியில் மீண்டும் கெடிலத்தின் எதிர்க்கரைக்குச் சென்றனர். வந்தியத்தேவன், பார்த்திபேந்திரன், திரிசடையான் வீரன் ஆகியோர் குடிலில் ஆதித்த கரிகாலனோடு அமர்ந்து கொள்ள, காவலர்களும் பணியாட்களும் குடிலை சுற்றி அமர்ந்து கொண்டனர். தோணிக்காரன் ஒருவன் தோணியை செலுத்தபடியே பாடத் தொடங்கினான். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஐலசா ஐலசா ஐலசா, தேக்குமரத் தோணியிலே ஏலேலோ ஐலசா, துடுப்பு போட்டு தோணி ஓட்டி ஏலேலோ ஐலசா, கெடில ஆற்றில் போகையிலே ஏலேலோ ஐலசா, கயல்வேந்தன் தலையை வாங்கிட ஏலேலோ ஐலசா, இளம் சூரியனைத்தான் பாடுவாயோ ஏலேலோ ஐலசா, சாயுங்கால சூரியனும் ஏலேலோ ஐலசா, குடத்திலே இறங்கையிலே ஏலேலோ ஐலசா, வடசேனை மாதண்டனும் ஏலேலோ ஐலசா, வேட்டையாடி களைத்து போய் ஏலேலோ ஐலசா, மலையமாருதம் போராறு ஏலேலோ ஐலசா, அந்திமலை பொழுதுதானி ஏலேலோ ஐலசா, பட்சியும் தான் திரும்பும் வேளை ஏலேலோ ஐலசா, பட்டத்து இளையராஜா ஏலேலோ ஐலசா, கரிநிகர் வலிமைக்காரர் ஏலேலோ ஐலசா, வலிமறைய பாடுவேனே ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா என்று கம்பீர குரலில் பாடிக்கொண்டிருந்த அந்த தோணிக்காரின் குரலை அனைவரும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்க, திடீரென்று ஆதித்த கரிகாலன் தன் முன்பாக அமர்ந்திருந்த வாலிபர்களை பார்த்தான். கடலில் மீன்பிடிக்கச் செல்லுவோர் பாட்டு படிக்கையில் ஏலேலோ ஐலசா என்கிறார்கள். அந்த சொற்களுக்கு பொருள் என்ன என்று வினவினான். மற்றவர்கள் தங்களுக்குள் அதே கேள்வியை கேட்டுக்கொள்ள வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனை பார்த்தான். சிங்கவேழ்குன்ற காட்டில் என் குருகுலம் பெண்ணாற்றங்கரையில்தான் இருந்தது. பல சமயம் பெண்ணாற்றை கடக்கும் பொழுது தோணிக்காரர் இதே போன்று பாடுவார். நான் என் குரு விரிஞ்சிநாதரை இதே கேள்வியைத்தான் கேட்டேன். அவர் எனக்கு விளக்கம் கூறினார். அவர் கூறிய விளக்கம் என்ன? ஆதித்த கரிகாலன் கேட்டான். ஏலேலோ ஐலசா என்பது தமிழ் சொற்களே. ஏல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருளாம். கோதை பிராட்டி ஏற்றிய திருப்பாவையில் படிந்தேலோர் எம்பாவாய், நிறைந்தேலோர் எம்பாவாய் என்கிறாள் அல்லவா? ஏல் என்றால் நான் பாடுவதை ஏற்றுக்கொள் என்னும் பொருளில் கூறுகின்றாய். அவ்வையும் ஒரு நாள் உணவை ஒழியென்றாய் ஒழியாய், இருநாளைக்கு ஏலென்றாய் ஏலாய் என்று பாடுகின்றாள் அல்லவா? ஏல் என்றால் ஏற்றுக்கொள் என்று பொருள். மீன்பிடிக்க செல்பவர்களை கடல் அன்னை அள்ளி அணைத்து கொடுப்பதை ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் ஏலேலோ என்று பாடுகின்றார்கள். பாடிக்கொண்டே போகும்போது பெரிய அலை அவர்களது கட்டுமரத்தை தாக்கும் பொழுது அலை அசைய என்று எச்சரிக்கையை செய்து கொள்ளுகிறார்கள். பாட்டின் ஊடே இந்த சொற்களை பிரயோகிக்கிறார்கள் என்று என் ஆசான் கூறினார் என்றான் வந்தியத்தேவன். தன்னை மறந்து வந்தியத்தேவன் போசித்து கொண்டிருக்க, பார்த்திபேந்திர பல்லவன் தன் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த திரிசடையன் வீரனை நோக்கி லேசாக தலையசைக்க, வீரனும் பதிலுக்கு தலையசைத்தான். உடனிருக்கும் ஒருவரின் மீது ஐயங்கள் இருந்தால் உடனடியாக நேராக அவர் மீது பாய்ந்து உன்னை எதிரி அனுப்பினானா என்றெல்லாம் கேட்டால் அவர்கள் சுதாரித்து விடக்கூடும். அவர்களை அருகிலேயே வைத்து கொண்டு அவர்களுடன் மனம் விட்டு பேசுவது போன்று உரையாடி அவர்களையும் அறியாமல் தகவல்களை பெற வேண்டும். அரசியலுக்கு மிகவும் இன்றியமையாத திறமை இது. ஆதித்த கரிகாலன் எதற்காக ஏலேலோ ஐலசா பாடலை பற்றி கேட்கிறான் என்பது தெரியாது. ஆனால் பார்த்திபேந்திரன் அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். ஆக வந்தியத்தேவன் சிங்கவேழ்குன்ற காடுகளில் இருந்து பயணித்து வந்திருக்கின்றான். அவனது ஆசானின் பெயர் விரிஞ்சிநாதர். அவரது ஆசிரமம் பெண்ணாறு நதிக்கரையில் உள்ளது. சிங்கவேழ்குன்றம், பெண்ணார், விரிஞ்சிநாதர் இந்த தகவல்களை தெரிவித்து ஒற்றவர்களின் மூலம் தகவல்களை சேகரிக்கும் என்று மனதில் தீர்மானித்தான் பார்த்திபன். சிங்கவேழ்குன்றமா? அது எங்கே? வெம்முலா காட்டிற்கு அருகே அல்லவா உள்ளது? அங்கு நமது தமிழ் மொழியில் உனது ஆசான் பேசுகிறார் என்றால் மிகவும் சிலாகிக்க வேண்டிய தகவல் இது.
பார்த்திபேந்திரன் ஈரமண்ணில் தானியங்களாகச் சொற்களை இறைக்க உடனே முளைவிட்டன அந்த சொற்கள். உண்மை, என் ஆசான் விருஞ்சிநாதர் எல்லா மொழிகளையும் அறிந்தவர். அவர் நமது தமிழ்க்குடி என்றாலும் சமஸ்கிருதம், பிராகிருதம் மற்றும் வேமூல மொழியான தெலுங்கு அனைத்தையும் அறிந்திருந்தார் என்று வந்தியத்தேவன் கூற, உபரி தகவலையும் சேகரித்து வைத்துக்கொள் என்பது போல் பார்த்திபேந்திரன் வீரனை நோக்க அவனும் ஜாடையாக தலையை அசைத்தான். பலே, எனது நீண்ட நாள் ஐயம் தீர்ந்தது வந்தியத்தேவா, உனக்கு நன்றி, ஆதித்த கரிகாலன் கூறினான். சோழ இளவரசே, இன்னும் தெளிவாக கூற வேண்டுமானால் என்னை தாங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்ள விரும்பி நேற்றிரவு முழுவதும் நீங்கள் ஏலேலோ என்று பாடினாலும் சிலரது மனதில் அலையசைய ஏலேலோ என்ற பாட்டிற்கு ஐலசா பாடுகிறார்கள் என்று ஓரக்கண்ணால் பார்த்திபனை நோக்க பார்த்திபேந்திர பல்லவனின் முகம் சிறுத்தது. ஆதித்த கரிகாலன் கடகடவென்று சிரிக்கத் தொடங்கிவிட்டான். பலே, வீரம், புலமை, சமயோஜிதம், நகைச்சுவை உணர்வு அனைத்திலுமே ஒருவனிடத்தில் குடிகொண்டிருப்பது வியப்புதான். நமது பார்த்திபேந்திரன் சுத்த வீரன் என்றாலும் அவனிடம் நகைச்சுவை உணர்வு இம்மி கூட கிடையாது. எப்போது பார்த்தாலும் அரசியல் ரீதியாகவும் பாதுகாப்பு குறித்தும் தான் பேசிக்கொண்டே இருப்பார். என் நகைச்சுவை தாகத்தை அவன் புரிந்து கொள்வதில்லை என்று சிரித்தபடியே கூறினான். இல்லை ஆதித்தா, நீ ஏலேலோ பாட்டு பாடினாலும் நான் ஐலசா என்று எதிர்பார்த்து பாடினாலும் குழப்பிய குட்டையில் மீன் பிடிக்க வந்திருக்கும் வந்தியத்தேவன் தனக்கு தேவையான அளவு மீன்களை வலைவீசி பிடித்துவிட்டுத்தான் போவான் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் என்றதும் ஆதித்த கரிகாலன் சிரிப்பதை நிறுத்தி வந்தியத்தேவன் திடுக்கிட்டு பார்த்திபனை நோக்கினான். நான் நகைச்சுவையாக ஏதோ கூறப்போக அது விபரீத பேச்சாக மாறிவிட்டதே. நகைச்சுவை உணர்வுள்ளவர்களுக்கு இதுதான் பிரச்சனை. அவர்கள் நகைச்சுவையாக உரையாடினாலும் உடன் இருப்பவர்கள் அந்த அலைவரிசையில் இல்லாமல் நகைச்சுவை உணர்வின்றி பேச்சுகளில் தப்பு கண்டுபிடித்தால் அந்த சூழ்நிலையே கலவரமாகத்தான் முடியும். நீண்ட நேரம் அங்கே அமைதி நிலவ பாடிக்கொண்டிருந்த தோணிக்காரன் சட்டென்று பாடுவதை நிறுத்தினான். சூழ்நிலையின் இறுக்கத்தை மாற்ற எண்ணி ஆதித்த கரிகாலன் குரல் கொடுத்தான். மிக அற்புதமாக பாடிக்கொண்டிருந்த அந்த தோணிக்காரர் ஏன் பாட்டை நிறுத்திவிட்டார்? அவரை பாடச் சொல்லுங்கள் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே காவலன் ஒருவன் பரபரப்புடன் உள்ளே நுழைந்தான். அவன் கையில் ஒரு அம்பு, அதன் உடற்பகுதியில் ஒரு துகில் ஓலை ஊசலாடி கொண்டிருந்தது. இளவரசி, கரையிலிருந்து பறந்து வந்த இந்த அன்பு பாடிக்கொண்டிருந்த குழலாரின் குரல் வழியில் வந்து தைத்தது. அது அவரை உயிரை குடித்தது என்று அம்பை நீட்ட ஆதித்த கரிகாலன் அந்த அம்பை வாங்கி அதில் பிணைக்கப்பட்டிருந்த ஓலையின் குறிப்பை வாசித்தான். வடபுல சேனை மாதண்டா, தெற்கில் தலை வாங்கினாய், வடக்கின் யாழினை யாக்கை நம்மை மேய்த்தாய், குடத்தில் நாகத்தை அடைத்தாய், குணத்தில் நீ செய்யத்தை மீட்டுவதை நான் அறிவேன், நடுவில் நீ நிற்கின்றாய், நிமிர்ந்து காண் உன் உச்சியின் மீது கூர்வாள் நர்த்தனம் புரிவதே என்று வாசித்தவன் கடகடவென்று சிரிக்கத் தொடங்கிவிட்டான். பார்த்திபா, இதோ அடுத்த அச்சுறுத்தல். பார்த்திபேந்திரன் அதை படித்துவிட்டு நிமிர்ந்தான். அவனையும் அறியாமல் அவனது கண்கள் வந்தியத்தேவனை நோக்கின. நண்பா, என்ன இது? பார்த்திபேந்திரன் வந்தியத்தேவனின் மீதிருந்து கண்களை நீக்காமலேயே கேட்க ஆதித்த கரிகாலன் தொடர்ந்து சிரித்தான். புரியவில்லையா? தெற்கில் பாண்டியனின் தலையை கொய்தேன், வடக்கில் சோழர்களாக நாங்கள் பெரும்பானப்பாடியை அழித்தோம், குடதிசையில் நாகபுரியான ஸ்ரீகாளஹஸ்தியை கங்க நாட்டிற்கு அர்ப்பணம் செய்தோம். ஆக தெற்கே, வடக்கே மற்றும் குடதிசையான மேற்கில் ஒரு தவறு செய்திருக்கின்றோம். குணதிசையில் நான் ஒரு தவறு செய்ய போகின்றேனாம். எனது பாட்டனார் திருக்கோவலூர் மலையமான் நடுநாட்டில் அவரது பாதுகாப்பில் இருக்கும் நான் அண்ணாந்து பார்க்க வேண்டுமாம். எனது தலையின் மீது ஒரு கூர்மையான வாள் ஒன்று ஊசலாடுகிறதாம். ஆதித்த கரிகாலன் கூறினான். இதென்ன அபத்தம்? தவறுகள் செய்தாய் என்று கூறுவதில் பொருளுண்டு. ஆனால் கிழக்கு திசையில் ஒரு தவறு செய்யப் போகிறாய் என்று இதுவரையில் செய்யாத தவறுக்கு எப்படி எச்சரிக்கை செய்ய முடியும்? பார்த்திபன் கேட்டான். இல்லை பார்த்திபா, ஓலை கூறுவது உண்மைதான். கிழக்கு திசையில் நான் ஒரு தவறை செய்ய எண்ணி இருந்தேன். ஆனால் இதுவரையில் என் மனதின் ஆழத்தில்தான் அந்த எண்ணத்தை வைத்திருக்கின்றேன். ஆனால் அதற்குள் எனக்கு எச்சரிக்கை வந்திருக்கிறது என்று புன்னகித்தான். விஷமமான புன்னகையுடன் அறையில் இருந்த மற்ற மூவரையும் வெறித்து பார்த்தான். ஆதித்த கரிகாலனின் கண்களில் மின்னிய ஈரம் அவனுக்குள் மிகப்பெரிய அதிர்ச்சியை அவன் ஜீரணித்து கொண்டிருக்கிறான் என்பதை மற்ற மூவருக்கும் புலப்படுத்தியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.